ஏய் பத்துலு, இங்க இருக்கிற மாமரத்துல எல்லாம் மாம்பழத்துக்கு பதிலா சூடா சமோசா காய்ச்சதுனா எப்படி இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆகுமா? அப்படி மரத்துல சமோசா காய்ச்சதுன்னா நான் எதுக்குடா அந்த டீ கடை மண்டைகிட்ட போய் சமோசா சாப்பிடணும்? இத மரத்துக்கு கீழே ஹாயா படுத்து தூக்கிட்டு பசி எடுக்கும் போதெல்லாம் பறிச்சு சமோசாவை நல்லா சாப்பிடுவேன். பொதுவா பொது ஜனங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா மரத்துல பூரா பணம் காய்க்கணும், அதை வச்சு வீட்டுல செலவு பண்ணணும்னு தான் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா கற்பனையில கூட சமோசாவை தான் கேக்குறடா வீங்க மண்டையா? ஏய் பத்துலு, அந்த கிளி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? டேய் கிளி பேசுதுடா. டேய் கிளி பேசுதுடா. சூப்பர். டேய் இந்த கிளி ரொம்ப அற்புதமா இருக்குடா. இது அற்புதமான கிளி இல்லங்க, என்னோட கிளி. பரவாயில்ல கிட்ட வச்சுக்கோங்க. ஆமா, இதை எங்க இருந்து கொண்டு வரீங்க? நான் சின்ன வயசுல இருந்து இத சீராட்டி தாளாட்டி பேச சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். உங்களுக்கு இந்த கிளி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிளி பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு, அதே நேரத்துல ரொம்ப புத்திசாலித்தனமாவும் தோணுது. அப்பனா இந்த கிளிய வாங்கிக்கங்க. விலைக்கு தருவீங்களா? தாராளமா நான் இத விக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கங்க. ஆனா இதோட விலை மொத்தம் 500 ரூபாய். 500 ரூபாயா? தலமா கட்டின தம்பி, கொஞ்சம் விலைய குறைக்கலாமே. சரி, அப்பனா 400 ரூபாய் கொடுங்க. நல்ல புத்திசாலியான கிளி, 400 ரூபாய் கொடுக்கணும்ல. மோட்டோ அவசரப்பட்டு வாயை விட்டுறாதுடா. இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லடா கைவசம். ரொம்ப பார்த்து பேசுடா. டேய் தலமா கட்டி, எங்க கிட்ட இப்ப அவ்வளவு பணம் கிடையாதுடா. அப்படின்னா எவ்வளவுதான் இருக்கு? என்ன இப்ப என் பாக்கெட்ல கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 10 ரூபாய் இருக்கும். வாங்கிக்கிறியா? சரி விடு, நீ இந்த கிளிய வச்சுக்க, பத்திரமா பாத்துக்கங்க. இனிமே இந்த கிளி உங்களோட பொறுப்பு. வச்சுக்கன்னா இனிமே இவர் தான் உங்க புது முதலாளி. இவர் சொன்ன பேச்செல்லாம் நீ கேட்கணும். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் பிரதர், இந்த கிளி ஒண்ணும் பறந்து போயிடாத. அதெல்லாம் பறக்காது. ஆனா இது ரொம்ப விசுவாசமான கிளிங்க. இதோட முதலாளி கிட்ட இருந்து யாராவது இத வாங்கிட்டு போனா அவங்களையும் தன்னோட முதலாளியா நினைக்கும். அப்புறம் உங்களை விடவே விடாது. அப்படின்னா இது கூட ஜாலியா நாம விளையாடலாம். என்னடா சொல்ற? சரிங்க, நான் கிளம்புறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ எதிரேல அகலாமா வளர்ந்த அண்ணன் வந்துட்டாரோ. நாம யார் வம்புக்கும் போறதில்ல, தும்புக்கும் போறதில்ல. சோம்பேறி, என்கிட்ட அடி வாங்கணும்னு உனக்கு ஆசையா இருக்காடா? வா. இவன் எதுக்கு முறைக்கிறான்? என்ன பார்த்து என்ன சொன்ன? இல்ல நில்லு, ஓடாத. இப்ப என் திமிர காட்டுற பாரு. நான் என்ன பண்ண? எதுக்காக அடிக்கிறீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீ ஒண்ணுமே பண்ணாம தான் என்ன சண்டைக்கு கூப்பிட்டியா? இந்தா இந்தா என்கிட்டயா மோதிர? இந்தா வாங்கிக்க. ஐயோ பாக்ஸர் அண்ணா, அவசரப்பட்டு மோட்டுவை இந்த குத்தெல்லாம் குத்தாதீங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டது இந்த கிளி பயவுள்ளதான். ஆமா பாக்ஸர் அண்ணா, இந்த கிளிதான் பேசுச்சு. அது ரொம்ப நல்லா அழகா பேசும். இவ்வளவு நேரம் பேசல, இப்ப அவர்கிட்ட பேசிக்காட்டு. ஓ, இந்த கிளி பேசுமா? அதுவும் உன்னோட குரல்ல பேசுமா? ஏய், அப்படின்னா பேசுங்கறல. என் பேரு விச்சுக்கண்ணா. என் பேரு விச்சுக்கண்ணா. ஏய், இது விச்சுக்கண்ணான்னு மட்டும் தான் சொல்லுது. இல்ல. ஏய் மோட்டோ, இந்த பாட்டி உன்ன பேசுறேன். இதுக்கு மேல இப்படி பண்ண உன்னை தோச்சி காய போட்டுருவ. ஜாக்கிரதை, புரியுதா? ரொம்ப நல்லா புரிஞ்சுது பாக்ஸர் அண்ணா. போயிட்டு வாங்க. அதிகமா வளர்ந்தவனே, அகலமா வளர்ந்தவனே, நில்றா வீங்கி போட கண்ணா. உங்க 2 பேருக்கும் அவ்வளவு தைரியமா? இல்ல, மோட்டு வாடிக்கிட்டே பத்துல மேல கை வச்சு பறா வீங்கி போட கண்ணா. எங்க இப்ப சொல்ற? சொல்லு. எங்கடா அவர ரிட்டர்ன்ல போ. இனிமே பேசுவியா? மோட்டோ, இது சாதாரண கிளி இல்ல. நாடி நரம்பு எல்லாத்துலயுமே ரத்த வேறி ஊறி போன ஒரு கிளி போல இருக்கு. மோட்டோ, வர ஆடி மாசம் டிஸ்கவுண்ட்ல வித்துடலாம். எவ்வளவு தூரண்டா ஓடுறது? அம்மா அம்மா. இவன் ஏன்டா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்? திருடனா இருப்பானோ? இங்க பாரு தம்பி, எதுக்கு மரத்துக்கு பின்னாடி மரவெட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க? ஏய் மோட்டு பத்துலு, நீங்களும் வந்து ஒளிஞ்சிக்கோங்க. சீக்கிரம் வாங்க. ஆனா நான் எதுக்காக ஒளிஞ்சுக்கணும்? நான் என்ன திருட்டு பையனா? மோட்டு பத்துலு, நான் தான் சிங்கம். என்னது சிங்கமா? அதுவும் நீயா? டேய், சிங்கத்தோட கால் தூசிக்கு நீ தேர மாட்ட. அவர் பேரை சொல்லி ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நீ அசிங்கண்டா. முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு திருடன்னு. அட பாவிங்களா, தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க. நான் தான் ஒரிஜினல் சிங்கம். சொன்னா கேளுங்கடா. ஏ மோட்டு பத்துலு, வேண்டாம், சொல்றது கப்பா. கேளுங்கடா. சட்டத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன். என்னடா அவர் மேல மிமிக்ரி பண்ற? தாய் மீது ஆணையாக சொல்கிறேன். என்ன பேச்சு பேசுற பத்தியா? அட பாவிங்களா, கொஞ்சம் அங்க பாருங்க. அவசரப்படாதீங்க. நான் தான்டா சிங்கம்.
என்னது? சிங்கம் சார், நீங்களா? சாரி, வெரி சாரி. நாங்க திருடன் நினைச்சு உங்களை அப்படி புரட்டி எடுத்துட்டோம், மன்னிச்சிருங்க. சாரி. ஆனா சிங்கம் சார், நீங்க எதுக்காக இந்த இடத்துல இப்படி களவாணி பைய மாதிரி ஒளிஞ்சிருக்கீங்க? நான் இங்க ஜான் த டானை பிடிக்கிறதுக்காக ஒளிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து ஒளிஞ்சுக்கோங்க, சீக்கிரம் வாங்க. ஏய், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நில்றா. ஏய் மோட்டு பத்லு, என்னோட குரல்ல பேசி ஜான் த டானை நீங்க தப்பிக்க வச்சிட்டீங்க. அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக 3 நாளா நான் இந்த வேஷத்திலேயே அலைஞ்சிட்டு இருக்கேன். நாங்க எதுவுமே பண்ணல சிங்கம் சார். இந்த கிளிதான் உங்க மாதிரியே பேசிச்சு. ஏய் மோட்டு பத்லு, இந்த கிளியால எப்படி என்ன மாதிரி பேச முடியும்? என்ன ஏமாத்துறீங்களா? ஏய், நிஜமாவே என்ன மாதிரி உன்னால பேச முடியுமா? சொல்லு 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 சொல்லு. நான் தான் விச்சு விச்சு. அட கொய்யால, இப்ப பேசி அதே மாதிரி பேசி காட்டு. ஏய் மோட்டு பத்லு, இது வாயில்லா ஜீவன். இது மேல நீங்க பழிய போடுறீங்களா? நோ 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 நோ. இதுக்காக உங்க 2 பேருக்கும் இந்த சிங்கம் தண்டனை கொடுக்க போறான். ஐயோ, ஐயா. ஏய், ஒரு 2 நண்பர்களுக்குள்ள அடிச்சுக்கிறது இல்லைங்க. நல்லது இல்ல சார். எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நாம எதுக்காக இந்த கிளியை கொண்டு போய் காட்டுல விட போறோம்? சொல்லுப்பா. டேய் பூசணிக்கா மண்டையா, இந்த கிளியோட சொந்தக்காரங்க எல்லாம் காட்டுல தான் இருக்காங்களா? அவங்க குடும்பத்தோட இதை சேர்த்து அப்படியா வச்சிடலாம். மோட்டு நண்பா, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இதோட வீடு வந்தாச்சு. விச்சுக்கண்ணா, உங்க வீடு வந்தாச்சு, போயிட்டு வா. பறந்து போ கிளியே, பறந்து போ, பறந்து போ. என்னப்பா மோட்டு, இது மறுபடியும் இங்க வந்துருச்சு. ஏய் சு, போயிட்டு வா, மறந்து போ, என்னை விட்டு போயிடு. சொன்னா கேளு, என்ன தொந்தரவு பண்ணாத. ஓடியா ஐயா, சொன்னா கேளு, போயிட்டு வா. ஏய். அட கடவுளே, என்னை எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ற? என்னை விட்டு போயிடு. 10 ரூபா கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி என் உடம்பெல்லாம் 10 போட வச்சுட்டியே. தயவு செஞ்சு சொன்னா கேளு, உன்னை ஃப்ரீயா விடுறேன். காட்டுக்குள்ள போயிடு, என்ன தொந்தரவு பண்ணாத. டேய் பத்துல மண்டையா, ஏதாவது ஐடியா பண்ணுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா மோட்டோ, பேசாம இந்த கிளியை வச்சு ஒரு மிமிக்ரி ஷோ நடத்தி பல்கா அமௌண்ட தேத்திடலாம் மோட்டோ. எப்படி என்னோட ஐடியா? அட வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? 25 வருஷம் அனுபவத்துல இப்படிப்பட்ட ஒரு கிளிய பார்த்ததில்லப்பா. அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, இதை எங்க இருந்துப்பா புடிச்சிட்டு வந்து? The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதாவது impossible. ஆஹா, 100, 200, 1000, மோட்டோட இந்த கிளி 2000. நல்லா பேசுது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அந்த கிளி நமக்கு கிடைச்சா நமக்கு அதிர்ஷ்டம் தான். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல, கொஞ்சம் அங்க பார். அந்த கிளியை எப்படியாவது நாம அமுக்கியே ஆகணும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான வாங்க. ஏய் நில்லுங்க. ஆஹா, நினைச்சது நடந்துருச்சு. ஆஹா, அச்சச்சோ, இத எனக்கு கேக்குறதுக்கு தெரியாத யாருமே இல்லையா? பட்ட பகல்ல 12 மணி நேரத்துல ஒரு கிளிய களவாண்டு போறாங்களே. அந்த வண்டியை எப்படியாவது புடிங்க. மோட்டோ அண்ணே, உங்களோட கிளியை நீங்களே வச்சுக்கங்க ப்ளீஸ். இந்தாங்க வாங்கிக்கங்க. இல்ல குட்டை தானே, அதுக்கு இனிமேல் உனக்கு தான் சொந்தம். அதை நீயே வச்சுக்க. கஷ்டப்பட்டு திருடி இருப்பல்ல, வச்சுக்கோ. இல்ல இது உங்களுக்கு தான் சொந்தம். இந்த கிளி ஜாந்தட்டான அழிச்சிடுச்சு மோட்டோ அண்ணே. நேத்து நான் ஜுவல்லரி ஷாப்புக்கு திருடுறதுக்காக போனேன். ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆவான் டான். ஏய், ஒழுங்கா, அப்பா,
அதுக்கப்புறம் பேங்க கொள்ளையடிக்க போனேன். Hands up! பணத்தை எடு. என் மேல கருணை காட்டுங்க. உங்களோட கிளிய தயவு செஞ்சு நீங்களே வச்சுக்கங்க ப்ளீஸ். நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த இடத்துக்கெல்லாம் இது என் கூட வந்து சத்தம் போட்டு என்ன புடிச்சு கொடுத்துடுச்சு. மோட்டு பத்துலோ, இது உங்களோட கிளி தானே? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதை நீங்களே வச்சுக்கங்க ப்ளீஸ். கண்ணா பிச்சு, நீயே சொல்லுவோம் முதலாளி யாரு? ஜான் டான், ஜான் ஆக போறான் டான். என் முதலாளி ஜான். போடா, சோம்பேறி. நல்லா தூங்கி கனவு கண்டுகிட்டு இருந்தா இப்பதான் அப்படியே ஒரு செட்டப்ல இருந்து அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டான். இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் டான் ஆகணும். இந்த கிளிதான் என்ன அடி வாங்க வைக்குது. எங்க போனாலும் கூட வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ ஐயோ எனக்கு சிப்பு தாங்க முடியல சிப்பு.